Hello friends, welcome to Centum Tutor. PGTRB Commerce 11th chapter Company Accounts Amalgamation, Absorption, Reconstruction of Companies. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கான்செப்ட் கன்வென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த செகண்ட் இதில் வந்து தியரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அமால்கமேஷனா என்ன, அப்சார்ப்ஷனா என்ன, ரீகன்ஸ்ட்ரக்ஷனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய டெஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் டெஸ்ட் கொஸ்டின்ஸு இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது மீனிங் ஆஃப் அமால்கமேஷன். அமால்கமேஷன் அப்படின்னா என்ன? அமால்கமேஷன் அதாவது நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 2 or more companies are combined into one. இதான் பார்க்கணும். 2 or more companies, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், கம்பெனிஸ் வந்து கம்பைன் ஆகி ஒன்றிணைஞ்சு இன்ட்டு ஒன், ஒன்றாக மாறும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து கம்பைன் ஆகி ஒன்றா மாறும். அதான் 2 or more companies are combined into one, ஒன்றா மாறும். எப்படி? பை மர்ஜர், ஒன்றோடு ஒன்று இணைந்து, ஆர் பை ஒன் டேக்கிங் ஓவர் அதர், ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒன்றா மாறும். இல்லைனா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடும், அப்படியும் ஒன்றாக இணையலாம். அப்போ 2 or more companies are combined into one. இந்த ரொம்ப முக்கியம். இந்த ஒன், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறிடும். எப்படி மாறும்? பை மர்ஜர், ஒன்றோடு ஒன்று இணைந்து. இல்லைன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி, அப்படின்றது தான் அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது சிம்பிள் வேர்டில் சொல்கிறதா இருந்தால் காம்பினேஷன் ஆஃப் 2 or more companies, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனி கம்பைன் ஆகி ஒன்றா இணைஞ்சு இன்ட்டு நியூ என்டிட்டி, ஒரு புதிய கம்பெனியாக மாறிடும். இப்போ பாருங்கள், த டேர்ம் அமால்கமேஷன் கண்டெம்ப்ளேட்ஸ் 2 kinds of activities. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அமால்கமேஷனில் 2 விதமான ஆக்டிவிட்டி நடக்கலாம். ஏற்கனவே மேலே பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் தான், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிஸ், 2 or more companies combined into one, ஒன்றாக மாறும். எப்படி? 2 விதத்தில். பை மர்ஜர், அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், 2 or more companies join to form a new company. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய கம்பெனியாக மாறும். அல்லது அப்சார்ப்ஷன் அண்ட் பிளெண்டிங் ஆஃப் ஒன் பை தி அதர், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அப்சார்ப் பண்ணி ஈர்த்துரும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை ஈர்த்துரும். அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கிட்டு 2 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறிடும், ஒரு கம்பெனியாக மாறிடும். அப்சார்ப்ஷன் அண்ட் பிளெண்டிங் ஆஃப் ஒன் பை தி அதர், அதான் அங்கே சொன்னால் பை ஒன் டேக்கிங் ஓவர் அதர். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை எடுத்துக்கும். ஆனால் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும்? 2 கம்பெனி சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறிடும். அதுக்கு பேர் தான் அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அமால்கமேஷன், அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? அமால்கமேஷனில் தான் அப்சார்ப்ஷனும் இருக்குது. ஏன்னா அப்சார்ப்ஷன்றது தனி, ஆனால் அமால்கமேஷனில் எது இன்க்ளூட் ஆகிருக்குன்னா அப்சார்ப்ஷனும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி எடுத்துட்டு 2 சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறலாம் அப்படின்னு இருக்கலாம். இப்போ சிம்பிள் மீனிங்காக சொல்கிறதா இருந்தால் பாருங்கள், 3க்குள்ள வித்தியாசம். அமால்கமேஷன் அப்படின்னா 2 or more companies becoming one, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒன்றா சேர்ந்து, அது மெர்ஜராக இருக்கலாம் இல்லை அப்சார்ப்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் 2 சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறிடும், அதான் அமால்கமேஷன். அப்சார்ப்ஷன்றது ஒன் கம்பெனி டேக் கண்ட்ரோல் ஓவர் அதர் கம்பெனி, ஒரு கம்பெனி என்ன பண்ணும்? இன்னொரு கம்பெனியோடைய கண்ட்ரோலை ஏற்றெடுத்துக்கும். ஒன் கம்பெனி டேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் அதர் கம்பெனி. அப்போது அமால்கமேஷனில் 2 கம்பெனி, ஏற்கனவே 2 கம்பெனி இருக்கும், 2 கம்பெனியுமே லிக்விடேட் ஆயிரும், 2 கம்பெனியுமே கலைக்கப்படும். 2 கம்பெனி கலைஞ்சு அது 2 ஒன்றா சேர்ந்து ஒரு புது கம்பெனியாக மாறும். இங்கே அப்சார்ப்ஷனில் அப்படி இல்லை. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட கண்ட்ரோல் எடுத்துக்கோன்னா, ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டிங் கம்பெனி அப்படியே இருக்கும், இன்னொரு எக்ஸிஸ்டிங் கம்பெனி லிக்விடேட் ஆயிரும், கலைக்கப்பட்டு அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணிடும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனி அப்படியே தான் நடந்துகிட்ருக்கும். இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம் விளக்கப்பட்டிருக்கு, என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 3 என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் அமால்கமேஷன் பாருங்கள், 2 எக்ஸாம்பிளோடு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஆப்பிள் அண்ட் பால், 2 கம்பெனி இருக்குது. ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனியும் பால்ன்ற ஒரு கம்பெனி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம்.
இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா வவுண்ட் அப் ஆயிரும். இது ரெண்டும் கலைக்கப்படும். ஆப்பிள் கம்பெனியும் கலைக்கப்படும், பால் கம்பெனியும் கலைக்கப்படும். அண்ட் எ நியூ கம்பெனி கேட் இஸ் ஃபார்ம்டு. புதிய ஒரு கம்பெனி கேட் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஏபிசிக்கு பதிலாக தான் ஆப்பிள் பால் கேட் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏ கம்பெனி பி கம்பெனி சி கம்பெனி எப்பொழுதும் கேட்டே இருக்கனால அதை வந்து ஏபிசிக்கு ஏ ஃபார் ஆப்பிளும் பி ஃபார் பாலும் சி ஃபார் கேட்னு மாற்றிருக்கேன். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி, எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்பிள்ன்ற கம்பெனியும் பால்ன்ற கம்பெனியும் வவுண்ட் அப் ஆயிரும், கலைக்கப்படும். அதுக்கப்புறம் எ நியூ கம்பெனி கேட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு புதிய கம்பெனி கேட்னு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் இந்த கேட்ன்ற கம்பெனின்னு கேட்டால், டேக் ஓவர் தி பிஸ்னஸஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் பால். ஆப்பிள் கம்பெனியோட பால் கம்பெனியோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி கேட்ன்ற ஒரு புதிய கம்பெனி உருவாகிறோம். அப்போ ஆப்பிள் கம்பெனியும் போயிடுச்சு, பால் கம்பெனியும் இல்லாமல் ஆகி போயிடுச்சு. புதுசாக ஒரு கேட்ன்ற கம்பெனி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அமால்கமேஷன். அடுத்து வந்து பாருங்கள் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனை பாருங்கள், ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆப்பிள்னு இருக்குது, இது டேக் ஓவர் தி பிஸ்னஸ் ஆஃப் அனதர் எக்ஸிஸ்டிங் கம்பெனி பால். அப்போது எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய பால்ன்ற கம்பெனியோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த பால்ன்ற கம்பெனி வவுண்ட் அப் ஆயிரும், அந்த பால்ன்ற கம்பெனி காணாமல் போயிடும். அப்போ எந்த கம்பெனி மட்டும் இருக்கும்? ஆப்பிள்ன்ற கம்பெனி மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். அப்போ ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணிச்சு? பால்ன்ற கம்பெனியை அப்சார்ப் பண்ணிடுச்சு, ஈர்த்துருச்சு. அதான் அப்சார்ப்ஷன். அப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனி, பாலும் எக்ஸிஸ்டிங் கம்பெனி தான், ஆப்பிளும் எக்ஸிஸ்டிங் கம்பெனி தான். ஆனால் ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்கடா, பால் கம்பெனியை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியோடைய கண்ட்ரோல் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. பால் கம்பெனி கலைக்கப்படும். அப்போ பால் கம்பெனி இனி இல்லை, ஆப்பிள் கம்பெனி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். மேலே பால் கம்பெனியும் காணாமல் போயிடுச்சு, ஆப்பிள் கம்பெனியும் காணாமல் போயிடுச்சு, புதுசாக கேட்ன்ற கம்பெனி வந்துச்சு. இங்கே ஆப்பிள் கம்பெனி வந்து பால் கம்பெனியை வாங்கிட்டாங்க. அப்போ பால் கம்பெனி வவுண்ட் அப் ஆயிடுச்சு, ஆப்பிள் கம்பெனி அந்த பால் கம்பெனியோட பிஸ்னஸை சேர்த்து நடத்துவாங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு டைப். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். எ நியூ கம்பெனி ஆப்பிள் இஸ் ஃபார்ம்டு. ஒரு புதிய கம்பெனி ஆப்பிள், மற்றது பாருங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. இது வந்து புதிய ஆப்பிள்ன்ற ஒரு புதிய கம்பெனியை உருவாக்குவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டு டேக் ஓவர் தி பிஸ்னஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி பால் விச் இஸ் வவுண்ட் அப். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பால்ன்ற கம்பெனி கலைக்கப்பட்டு அந்த கம்பெனியை ஆப்பிள்ன்ற கம்பெனியை புதுசாக மாற்றிடுவாங்க. அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது மாற்றுறதுக்காக, அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி பால் கம்பெனி தான் ஏற்கனவே இருக்குது, அந்த பால் கம்பெனின்ற அந்த கம்பெனியை கலைச்சிட்டு புதுசாக ஒரு ஆப்பிள்ன்ற கம்பெனி உண்டாக்கிடுவாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற கம்பெனி வவுண்ட் அப் ஆகி புதிய ஒரு கம்பெனியாக மாறதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்கள், அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கு எக்ஸாம்பிளோட பார்த்துருங்க. இட்ஸ் வெரி ஈஸி, வெரி சிம்பிள். இதில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 AS 14 வாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமால்கமேஷன் அப்படின்றது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 தான். அதில் 2 டைப் ஆஃப் அமால்கமேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அமால்கமேஷனுக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா AS 14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 டைப் ஆஃப் அமால்கமேஷன் இருக்குன்றாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அதாவது இணைக்கக்கூடிய மெர்ஜர் ஆகக்கூடிய தன்மையை பொறுத்து அமால்கமேஷன். அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணக்கூடிய தன்மையை வச்சு ரெண்டாவது டைப் அப்படின்னு 2 இருக்குது. அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெர்ஜர், ஒன் கம்பெனி டேக் ஓவர் தி அதர் கம்பெனின்றத பர்ச்சேஸ். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்கி ரெண்டும் சேர்ந்து ஒரு புது கம்பெனியாக மாறும். மற்றது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியும் ஒன்றா சேர்றது மெர்ஜர் அப்படி சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். மெர்ஜருக்கு என்ன இருக்கோ அது இல்லாமல், மெர்ஜருக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் இல்லாமல் போனால் அது வந்து பர்ச்சேஸ்னு மாறிடும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நேச்சர் ஆஃப் மெர்ஜர், 2 கம்பெனி ஒன்றாக இணைகிறது அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தேர் இஸ் அ ஜென்யூன் பூலிங். பூலிங்னா ஒன்றா சேர்றது. ஒரு ஜென்யூனான பூலிங் இருக்கும். 2 கம்பெனி ஒன்றா சேரணும், ஜென்யூனாக பூல் ஆகணும். அப்போ ஜென்யூனாக பூல் ஆகணும், ஒன்றா சேரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். நாட் மியர்லி ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் அண்ட் டிரான்ஸ்ஃபரி கம்பெனிஸ். இந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியும் டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோடைய அசட்டும் லயபிலிட்டியும் ஒன்றா சேர்றது மட்டும் மெர்ஜர் கிடையாது. இதான் கவனிங்க. ஜென்யூன் பூலிங்காக இருக்கணும். ஜென்யூன் பூலிங்னா எப்படி இருக்குது, என்ன அர்த்தம் கிடையாது. சும்மா டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோடைய அசட்டும் லயபிலிட்டியும் சேர்றதை மட்டும், மியர்லி அது மட்டும் சேர்ந்தால் மட்டும் அது பூலிங், அது வந்து மெர்ஜர் கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்க. டிரான்ஸ்ஃபரர் விற்கக்கூடிய கம்பெனி டிரான்ஸ்ஃபரர்,
விற்கக்கூடிய கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபரர், அது வந்து பழைய கம்பெனி ஆயிரும், அது வந்து வைண்டப் ஆயிரும், பழையது. அது பழைய கம்பெனி வந்து இல்லாமல் போகிறது வந்து டிரான்ஸ்ஃபரர். அது வாங்கக்கூடிய கம்பெனி வந்து டிரான்ஸ்ஃபரி. அப்போ வெண்டரும் வெண்டியும். வெண்டர்னா விற்கக்கூடியது, வெண்டினா வாங்கக்கூடியது. அப்போ டிரான்ஸ்ஃபர்ன்றது பழைய கம்பெனி, டிரான்ஸ்ஃபர்ன்றது புதியது. அப்படி ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பழைய கம்பெனி காணாமல் போயிடும். டிரான்ஸ்ஃபரர் பாருங்கள், ஓன்னு இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்ஃபரர் ஓனா ஓல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபரி இ, அப்போ ஈன்றது நியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது விற்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் டிரான்ஸ்ஃபரர், வாங்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் டிரான்ஸ்ஃபரி, அவ்வளோதான். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபரர் விற்கக்கூடிய கம்பெனி, அதேமாதிரி வாங்கக்கூடிய கம்பெனியுடைய அசட்டும் லயபிலிட்டியும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும் அது மெர்ஜர் கிடையாது, ஜென்யூன் பூலிங்காக இருக்கணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டும் பிஸ்னஸும் ஒன்றா சேரணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஷேர் ஹோல்டருடைய இன்ட்ரெஸ்ட்டும் பிஸ்னஸும் ஒன்றா சேரணும். இப்போது திருமணம் அப்படின்போது 2 ஆணும் பெண்ணும், அதாவது மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றா இணைகிறது. அது வந்து எப்படின்னு அர்த்தம், 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும் ஒரு கல்யாணம் ஆகாது, அவங்களோட 2 பேரும் மனசும் சேரணுன்றது மாதிரி தான் இது. அதாவது அவங்களுடைய அசட் லைபிலிட்டி மட்டும் சேர்ந்தால் மட்டும் பத்தாது, அவங்களுடைய உள்ளங்களும், அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டும் பிஸ்னஸும் ஒன்றா இணைஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பேர் மெர்ஜர். அப்போ மெர்ஜர்னால் தெர் இஸ் அ ஜென்யூன் பூலிங்காக இருக்கணும். வெறும் டிரான்ஸ்ஃபரர் அண்ட் டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோட அசட்டும் லயபிலிட்டியும் சேர்றது மட்டும் மெர்ஜர் கிடையாது. அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் பிஸ்னஸ் ஆஃப் தி கம்பெனிஸும் சேரணும். அதுக்கு பேர் தான் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பாருங்கள், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14ல் பேரா 3E என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அமால்கமேஷன் நடக்கணும், அதாவது மெர்ஜர், அமால்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மெர்ஜர் நடக்கணும்னா 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து அமால்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா அது நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆகி போயிடும். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆல் தி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி பிகம் த அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. விற்கக்கூடிய கம்பெனியுடைய வெண்டர் கம்பெனி, அதாவது டிரான்ஸ்ஃபரர் ஓல்டு கம்பெனி, டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியுடைய அசட்டும் லயபிலிட்டியும் என்ன ஆயிடணும், டிரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனியுடைய அசட்டும் லயபிலிட்டியாக மாறிடணும். ஆல் தி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப், அதில் எந்த வேறுபாடும் இல்லை, எல்லா அசட்டும் எல்லா லயபிலிட்டியும் அப்படியே வாங்கக்கூடிய கம்பெனியுடைய அசட் லயபிலிட்டியாக மாறிடணும். 1வது கண்டிஷன். 2வது கண்டிஷன் பாருங்கள், shareholders holding not less than 90% of the face value of the equity shares of the transferor company become equity shareholders of the transferee company. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த விற்கக்கூடிய கம்பெனி, டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, விற்கக்கூடிய கம்பெனி வெண்டர் கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸில் 90% ஷேர் ஹோல்டர்ஸ், 90% ஃபேஸ் வேல்யூ ஈக்விட்டி ஷேரை வச்சுருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டராக மாறிடணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக மாறிடணும். 90, அட்லீஸ்ட் 90 குறையக்கூடாது. 90க்கு குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் மெர்ஜர் கிடையாது, அது பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதாவது நம்ம தான் பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், மெர்ஜர் அப்படின்னாலே ஷேர் ஹோல்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக புதிய கம்பெனியாக மாற்ற முடியும். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டு பண்ணக்கூடிய, அதாவது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய 90% ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன மாறிடும்னா டிரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக மாறி இருக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் பர்ச்சேஸ். இப்படி இருந்தால் 90% மேலே வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு மெர்ஜராக இருக்கும். 3rd கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி கன்சிடரேஷன் ஃபார் transferor company shareholders is equity shares of transferring company. நல்லா கவனிக்கணும், இந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாங்கக்கூடிய கம்பெனி டிரான்ஸ்ஃபரி கம்பெனி ஈக்விட்டி ஷேர் தான் கொடுப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டருக்கு இந்த வாங்கக்கூடிய கம்பெனி வந்து அவங்களுடைய வாங்கக்கூடிய கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் தான் கொடுப்பாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. கேஷ் இஸ் நாட் பெய்டு. ஆனால் கேஷ் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் மே பி பெய்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேரோட வேல்யூ 90 rupees, விற்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து 90 rupees, வாங்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ வந்து 100 rupees வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நபர் வந்து 2 ஷேர் வச்சுருக்காரு. அப்போது அந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றி சொல்லலாம். இப்போ விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் வந்து ஒன் ஷேர் வந்து ₹100. வாங்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் வந்து ₹90 அப்படின்னா இந்த கம்பெனி ஒன்றா சேரும்போது மெர்ஜ் ஆகும்போது வாங்கக்கூடிய கம்பெனி தன்னுடைய ₹90 ஷேரை அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. பட் அவன் வச்சிருக்கிறது, அந்த ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கிறது ₹100 ஷேர்ஸ். அப்போ நீ ₹10 ஒரு ஃப்ராக்ஷன் ஷேர் கொடுக்க முடியாது. அப்போ ₹10 கொடுத்துருவாங்க. அப்போ மட்டும்தான் ₹10 கொடுப்பாங்க. மற்றபடி ஷேர் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ கன்சிடரேஷன், பிரதிபலன், விற்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் வந்து வாங்கக்கூடிய கம்பெனியோட ஈக்விட்டி ஷேராக தான் இருக்கும். கேஷ் பே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வரும்போது அரை ஷேர், கால் ஷேர்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தொகையை மட்டும் பணமாக கொடுப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. The business of the transferor company is carried on by the transferee company. இந்த பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபரி கம்பெனி எடுத்து நடத்தும். பிஸ்னஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி இஸ் கேரிட் ஆன் பை டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. அந்த டிரான்ஸ்ஃபரி கம்பெனி அப்படியே எடுத்து நடக்கும். இந்த விற்கக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸை வாங்கக்கூடிய கம்பெனி அப்படியே எடுத்து நடக்கும். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே இதில் இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெர்ஜரில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வாங்கக்கூடிய கம்பெனியும் விற்கக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸும் சேமாக இருக்கும். அஞ்சாவது கண்டிஷன் பாருங்கள். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் இன்டெண்டட் டு பி மேட் டு தி புக் வேல்யூஸ் ஆஃப் தி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் company when they are incorporated in the financial statement of the transferring company except to ensure uniformity of accounting policies. இப்போ விற்கக்கூடிய கம்பெனியோடைய அசட்டையும் லயபிலிட்டியும் எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கோ அப்படியே இந்த டிரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனி அப்படியே எடுத்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சேர்த்திடுவாங்க. எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எந்த வித மாற்றமும் பண்ணக்கூடாது. ஆனால் மாற்றம் பண்ணலாம். எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் பாலிசியோடைய யூனிஃபார்மிட்டிக்காக பண்ணலாம். எக்ஸாம்பிளாக அதுக்கு சொல்லலாம். இப்போது அதாவது விற்கக்கூடிய கம்பெனி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அக்கௌண்டிங் இந்த இன்கம் டேக்ஸில் படிச்சிருக்கோம். எல்லா கம்பெனி கண்டிப்பாக ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் தான் டிப்ரிசியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாங்கக்கூடிய கம்பெனி அந்த அசட்டை வாங்கும்போது அவங்க ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய அசட்டையும் லயபிலிட்டியும் உள்ளபடியே அப்படியே இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க புதிய கம்பெனி, டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. அந்த 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும்னா அமால்கமேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஒன்று எல்லா அசட்டையும் எல்லா லயபிலிட்டியும் விற்கக்கூடிய கம்பெனிலேருந்து வாங்கக்கூடிய கம்பெனி எடுத்துக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸில் 90% ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேராக மாறிடுவாங்க. டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக மாறி இருக்கணும். அதே மாதிரி கன்சிடரேஷன் கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கன்சிடரேஷன் கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோட ஈக்விட்டி ஷேராக தான் கொடுப்பாங்க, பணமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃப்ராக்ஷன் வந்தால் மட்டும்தான் பணமாக கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட பிஸ்னஸை அப்படியே கேரி பண்ணிடுவாங்க டிரான்ஸ்ஃபரி கம்பெனி, அதை நடத்துவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விஷயம், டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியும் டிரான்ஸ்ஃபரி கம்பெனியும் சேம் பிஸ்னஸ் தான் பண்ணும். அதே மாதிரி அசட்டையும் லயபிலிட்டியும் அப்படியே டேக் ஓவர் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிலேருந்து டிரான்ஸ்ஃபரி கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் இந்த யூனிஃபார்மிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக மட்டும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் மெர்ஜர். அமால்கமேஷன் மெர்ஜரில் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் அமால்கமேஷன் என்ன நடந்திருக்குன்னா பர்ச்சேஸ் மூலமாக நடந்திருக்கு. சரி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை எடுக்கும்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை பற்றி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 பேரா 3Gயில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகேட் ஆஃப் தி ஷேர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் அண்ட் தி பேமெண்ட் மேட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் அதர் அசட்ஸ் பை தி டிரான்ஸ்ஃபரி கம்பெனி டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி. கவனிங்க, அக்ரிகேட் ஆஃப் தி ஷேர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸும் வேறு செக்யூரிட்டி தான், அதை ரெண்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் தி பேமெண்ட் மேடு, அப்படி தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷோ இல்லை அதர் அசட்ஸாவோ கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டால் டிரான்ஸ்ஃபரி கம்பெனி
யாருக்கு, அதாவது வாங்கக்கூடிய கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபரி அப்படின்னா நியூ கம்பெனி, வந்தால் நியூ அப்படின்னு வச்சுக்கோ. ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபரர் விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய கேஷ் இல்லை அதர் அசட்ஸ், இதுக்கு பேர் தான் மொத்தமாக இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு விதத்தில் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இட் இஸ் த ப்ரைஸ் பேயபிள் பை தி ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி டு தி ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி ஃபார் டேக்கிங் ஓவர் தி பிஸ்னஸ் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபரர் அப்படின்னா வாங்கக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸை, அதாவது விற்கக்கூடிய, ட்ரான்ஸ்ஃபரர்னால் விற்கக்கூடிய கம்பெனி, வெண்டர். ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனியோடைய பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும்போது, அதாவது யார், ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணுவாங்க. யார், ட்ரான்ஸ்ஃபரி இந்த ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு பே பண்ணக்கூடிய தொகைக்கு பேர் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதில் நம்ம அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கும் போது சில பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்ன பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் ஒன்லி பேமெண்ட்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய தொகையை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கன்சிடரேஷன் ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு, அதில் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ஏதாவது தொகை கொடுத்துருந்தால் அதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எடுக்கக்கூடாது. ஷேர் ஹோல்டர் அந்த ஓனர்ஸ்க்கு என்ன பணம் கொடுக்குறோன்றதை பொறுத்து இருக்குது தவிர, இந்த டிபெஞ்சர்ன்றது எக்ஸ்டர்னல் கிரெடிட்டு, அதாவது அதனால் அந்த டிபெஞ்சர் ஹோல்டர் கொடுக்கக்கூடிய கன்சிடரேஷன் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அதுமாரி லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், கலைக்கக்கூடிய செலவு, பழைய கம்பெனியை விற்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியை கலைக்கிறது லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸு. இல்லை அதே மாதிரி வாங்கும்போது பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன், அந்த கம்பெனியை ஏற்றெடுக்கும் போது உண்டாகக்கூடிய செலவையெல்லாம் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் தான் கணக்கில் எடுக்கணும். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கிடக்கூடிய அமௌண்ட்டை கணக்கில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸையும், கலைக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸையும், அந்த அப்சார்ப்ஷன், அந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ஏற்றெடுக்கும் போது உண்டாகக்கூடிய செலவையும் பர்ச்சேஸ். இப்போ நம்ம பார்க்குறது மீனிங் ஆஃப் அமால்கமேஷன். அமால்கமேஷன் அப்படின்னா என்ன? அமால்கமேஷன் அதாவது நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 2 or more companies are combined into 1. இதான் பார்க்கணும். 2 or more companies, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், கம்பெனிஸ் கம்பைன் ஆகி ஒன்றிணைஞ்சு into 1, ஒன்றாக மாறும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் கம்பைன் ஆகி ஒன்றா மாறும். அதான் 2 or more companies are combined into 1, ஒன்றா மாறும். எப்படி? பை மர்ஜர், ஒன்றோடு ஒன்று இணைந்து. ஆர் பை ஒன் டேக்கிங் ஓவர் அதர், ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒன்றா மாறும். இல்லைனா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடும், அப்படியும் ஒன்றா இணையலாம். அப்போ 2 or more companies are combined into 1. இந்த ரொம்ப முக்கியம். இந்த 1, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறிடும். எப்படி மாறும்? பை மர்ஜர், ஒன்றோடு ஒன்று இணைந்து. இல்லைன்னா இதே நெட் அசெட் மெத்தடில் பாருங்கள். நம்ம நெட் அசெட் மெத்தடில் அந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய அசெட்டை எப்படி எடுத்துட்டாங்க? எப்போதும் ரீவேல்யூடு ஃபிகராக தான் எடுப்பாங்க, ரீவேல்யூ பண்ணுவாங்க, மார்க்கெட் வேல்யூ தான் எடுப்பாங்க. அப்படி ரீவேல்யூடு மார்க்கெட் வேல்யூ கொடுக்கலன்னா புக் வேல்யூ எடுத்துருவாங்க. எவ்வளோ எந்தெந்த அசெட்டெலாம் எடுத்துக்கிட்டாங்க, மைனஸ் லயபிலிட்டி டேக் ஓன் ஓவர், எந்தெந்த லயபிலிட்டியெல்லாம் அந்த வேல்யூவில் எடுத்திருக்காங்க, ரியலைஸ் இன்றைக்கி கால்குலேட் பண்ண வேல்யூவில் எப்படி எடுத்திருக்காங்க, இல்லைனா புக் வேல்யூவில் எப்படி எடுத்திருக்காங்க, அதை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது எல்லாத்துக்குமே, அமால்கமேஷனுக்கு மட்டும் கிடையாது, ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதே தான், அதே மாதிரி அப்சார்ப்ஷனுக்கு இதே தான். இப்போது அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன் அக்கௌண்டிங் பண்ணும்போது என்னென்ன மெத்தடில் அமால்கமேட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் இருக்குது, பர்ச்சேஸ் மெத்தட் இருக்குது. ஏன்னா இந்த 2 மெத்தடோட கொஸ்டின் கேட்பாங்க. பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது, பர்ச்சேஸ் மெத்தட் இருக்குது. இந்த 2 சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் ஒரு சிச்சுவேஷன்லையும், பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் ஜென்ரலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா மெர்ஜர் டைமில் 2 கம்பெனி ஒன்றிணையும் போது இந்த பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடையும், பர்ச்சேஸ் மெத்தட்னா ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணும், அதுவும் அமால்கமேஷன் தான். மெர்ஜ் ஆகும்போது இந்த பர்ச்சேஸ் மெத்தடும் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் நம்மளுக்கு இந்த இதில் தெரிஞ்சால் போதும், பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடையும் பர்ச்சேஸ் மெத்தடையும். ஏன்னா இதில் நம்ம கால்குலேஷனால் நம்மளுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய நம்ம கால்குலேஷன் மட்டும் தான் இருக்குது. என்ட்ரிஸ் இருக்கும், என்ட்ரிஸ் எதை எடுப்பாங்க எதை எடுக்க மாட்டாங்கன்றாங்க, அது கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருவோம். பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் பாருங்கள். பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் இதில் அசட்டு, லயபிலிட்டிஸ், ரிசர்வ்ஸ்
இதெல்லாம் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி என்ன பண்ணுன்னா அதோடைய இந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி அதாவது வெண்டர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியோடைய அசட் லயபிலிட்டி ரிசர்வ் எல்லாம் வில் பி டேக்கன் ஓவர் பை டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி. அந்த டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனி அப்படி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எப்படி டேக் ஓவர் பண்ண எக்ஸிஸ்டிங் கேரிங் அமௌண்ட் இன்றைக்கி என்ன புக் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துருவாங்க. அதான் பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். இது எப்போ பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மெர்ஜர் ஞாபகம் வச்சுங்க. மெர்ஜர் அமால்கமேஷன் வந்து மெர்ஜரில் நடக்கும்போது 2 கம்பெனி ஒன்றிணைஞ்சு மெர்ஜர் அமால்கமேஷன் நடக்கும்போது இந்த பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். இன்னொன்று பர்ச்சேஸ் மெத்தட். பர்ச்சேஸ் மெத்தட் என்னென்னு கேட்டால் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி ஷுட் பி இன்கார்பரேட்டட் அட் their எக்ஸிஸ்டிங் கேரிங் அமௌண்ட் ஆர் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஷுட் பி allocated to individual identifiable assets and liabilities on the basis of their fair values at the date of amalgamation. பர்ச்சேஸ் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி வெண்டர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியோடைய அசட்டு லயபிலிட்டியும் அப்படியே இன்றைக்கி என்ன புக் வேல்யூ இருக்கோ அப்படியே கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா எப்படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அசட்டையும் எடுப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லயபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு அதோடைய ஃபேர் வேல்யூ தட் மீன்ஸ் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட்டில் எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ இருக்குது அந்த அமால்கமேஷன் டேட்டில் அந்த வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கு பேர் பர்ச்சேஸ் மெத்தட். இந்த பர்ச்சேஸ் மெத்தட் பொதுவாக வந்து எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த அப்சார்ப்ஷனால், அதாவது 2 கம்பெனி வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது தான் இந்த பர்ச்சேஸ் மெத்தட் வரும். 2 கம்பெனி மெர்ஜ் ஆகும்போது போலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் தான் வரும். இப்போ இந்த தியரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க தியரி. இந்த அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இதோடைய ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் பண்ணி பாருங்கள். இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷன் கான்செப்ட் கன்வென்ஷன்ஸ் இந்த பார்ட்டும் இந்த அப்சார்ப்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி அமால்கமேஷன் இந்த 2 சேர்ந்தது தான் இந்த யூனிட். இந்த யூனிட்டில் மட்டும் நியர்லி 10 to 12 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த யூனிட்டை ஈஸியாக படிக்கலாம். இனி ஒரு டெஸ்ட் 2ம் டெஸ்ட் 3யும் இருக்கும். அதை நம்ம தரவு பண்ணிட்டா போதும். எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். ஈஸியாக ஒரு ஃப்ரேம்குள்ளார அடங்கக்கூடிய ஒரு சாப்டர் இது. அதனால் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய சாப்டர். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.